கைப்படாமலேயே ஒரு கிரைண்டர்ல மாவு அரைக்க முடியுமா? அப்படியே அரைச்சாலும் கைப்படாமலேயே வலிச்சுக்க முடியுமா? இந்த கிரைண்டர்ல முடியும். இன்னைக்கு உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த பட்டனை ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணா போதும் ஆன் ஆயிக்கும். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் சுத்தாது, உள்ளார இருக்கிற கல்லு தான் சுத்தும். நார்மல் கிரைண்டர்ஸ்ல அரிசி மேல வரத நம்ம கையை வச்சு தள்ளுவோம். இதுல இந்த வைப்பர் கொடுத்திருக்கனால நீங்க கை வைக்கணும்னு அவசியமே இல்ல. அதுவே வந்து மேல வர அரிசியை கீழே தள்ளி விட்டோம். மேல மூடி போட்டு காமிச்சா தெரிக்காதது நல்லா தெளிவா தெரியுங்கிறதுக்காக இதை காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் மூடி ஓபன் பண்ணி தான் உள்ளார தண்ணி ஊத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு ஹோல் கொடுத்திருக்காங்க, அதன் வழியாவே நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். மாவு நல்லாவே அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுல இந்த டேப் இருக்கு, இந்த டேப்பை ஓபன் பண்ணாவே இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு நம்ம மாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவு எல்லாமே இந்த அவுட்லெட் வழியாவே வெளியே வந்துரும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி உள்ள இருக்க மாவை நல்லா வலிச்சு விட்டுக்க முடியும். இந்த கிரைண்டர் வாங்குற எல்லாருக்குமே இந்த கோகனட் ஸ்கிராப்பர், இந்த ஆட்டா நீடர் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரிட்ஜ் மாவு டப்பாவும் ஃப்ரீயா வந்துரும். இந்த ப்ராடக்ட்டோட MRP பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,400 rupees. பட் நம்ம இந்த 3 ப்ராடக்ட்ஸ் சேர்த்து just 8,400 rupees கொடுக்க போறோம். இந்த